ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரானில் வந்து ஷாமி கபாப் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஷாமி வந்து ப்ரானில் நம்ம செய்யலாம். அதுவரை இல்லாத நம்ம மட்டனில் கூட நம்ம செய்யலாம். இப்போ நான் ப்ரானில் செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். நான் ப்ரான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரீசரில். இப்போ அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சிடுறேன் அது கரையிறதுக்கு. பிறகு வந்து ஒரு கடையில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அதில் ஒரு வெங்காயம் வந்து நம்ம நல்லா சாப் பண்ணி அதில் போட்டுப்போம். பிறகு வந்து பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் அதில் நம்ம சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வேக வைக்கணும். இப்போ இதில் வந்து சிறிதளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டிலேயே ரெடி பண்ண கரம் மசாலா. நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இது பாருங்கள், இதில் நான் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இது சேர்த்துட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இது நல்லா வேகுது பாருங்கள். இது நல்லா வேகட்டும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். இந்த பருப்பு வந்து ஒரு 3/4 அளவுக்கு நல்லா குக் ஆனால் போதும். இது ட்ரை ஆன உடனே நம்ம சைடில் எடுத்து வச்சிடணும். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேங்காய், துருவன தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ட்ரை ஆக்குங்க அந்த தண்ணியை. நல்லா ட்ரை ஆன உடனே அதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி சைடில் எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். 3/4 அளவுக்கு நம்ம வேக வச்சா போதும். இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ப்ரான் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சோண்டு வந்து மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா ட்ரை ஆக்கிடலாம். அதாவது நல்லா குக் பண்ண வேண்டாம், சும்மா அந்த தண்ணி போகிற அளவுக்கு நம்ம ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம அது நல்லா குக் பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம சைடில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உடைச்சக்கடலை மாவு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதனால் உடைச்சக்கடலை எடுத்து அதில் வந்து கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அதில் போட்டுட்டு நல்லா அரைச்சி ஒரு கடையில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து வேக வச்சுருந்த கடலைப்பருப்பு வந்து நம்ம மிக்சியில் போட்டு அதுவும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஸோ உடைச்சக்கடலை மாவு உடைச்சாச்சு. இந்த கடலைப்பருப்பை நம்ம அரைக்க போகிறோம். பிறகு இந்த ப்ரான் கூட போட்டு நம்ம அரைச்சிடணும். ஸோ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு சிறிதளவு நம்ம தனியாத்தூள் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த உடைச்சக்கடலை மாவோடைய நம்ம அரைச்சதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து ப்ரான் வந்து நல்லா அரைச்சிடலாம். இது வந்து ட்ரையாக தான் இருக்கும். ஸோ அது நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாக இருக்கும். இந்த தண்ணி சேர்க்காமல் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்கும் ப்ரான் அரைக்கிறச்ச நல்லா. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அது வந்து நம்ம வடை மாதிரி தட்டி, ஷாமி கபாப் மாதிரி தட்டி தான் போடணும். இப்போ இதில் உப்பு வந்து தேவையான அளவு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சைடில் ஒரு 10 நிமிஷம் வச்சு நம்ம வடையை போட வேண்டியது தான். முடிஞ்சது. பாருங்கள், சுவையான டேஸ்டியான ப்ரான் ஷாமி கபாப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டை பிடிச்சி நம்ம ஷாமி கபாப் மாதிரி தட்டி இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பானுஸ் கிராண்ட் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.